அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 27/2/2025 இன்று வியாழக்கிழமை. இன்று சர்வ அமாவாசை விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இலங்கை யாழ்ப்பாணம் கீரிமலை ஸ்ரீ நகுலாம்பிகை சமேத நகுலேஸ்வர பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அற்புதமான ஸ்தலம், அற்புதமான புண்ணிய ஸ்தலம், சகல பாவங்களையும் தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஸ்தலமாக இருக்கின்றது. பித்ருதோஷம், காலசர்ப்ப தோஷத்தை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலம். உங்கள் அனைவருக்கும் நகுலாம்பிகை சமேத நகுலேஸ்வர பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் மாசி மாதம் 15ஆம் நாள். இன்று கரிநாள். இன்று காலை 9 மணி 1 நிமிஷம் வரை சதுர்த்தசி திதி உள்ளது. அதன் பின்னர் அமாவாசை திதி உள்ளது. இன்று மாலை 4 மணி 7 நிமிஷம் வரை அவிட்ட நட்சத்திரம், அதன் பின்னர் சதய நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6 மணி 28 நிமிஷம் வரை மரணயோகமும், மாலை 4 மணி 7 நிமிஷம் வரை சித்தயோகமும், அதன் பின்னர் மரணயோகம் உள்ள நாள். இன்று புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும், குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, வரவும் செலவும் இருக்கக்கூடிய நாள். வரவும் வரும், அதுக்கேற்ற மாதிரி செலவும் இருக்கும். தேவையில்லா செலவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. சிலருக்கு வாகனத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சொந்தமாக வாகனம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக பிளானில் இருந்திருப்பீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். கலைத்துறையினருக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஆன்லைன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள். குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், குறிப்பாக IVF ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே சூப்பர் மார்க்கெட், மினி மார்ட், கிராசரி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம், அல்லது பூஜா ஸ்டோர், ஆன்மீக பொருட்கள்லாம் விற்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தையும் நல்ல வாய்ப்புகளையும் புது கஸ்டமர்களையும் தரக்கூடிய நாள். சமூக சேவையாளர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். வீட்டிலே இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. வாராகி அம்மனை நீங்கள் வெள்ளை நிற புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. ரிஷப ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் கிடைக்கும் நாள். வியாபாரம் தொழிலே இருந்த மந்த நிலைமை மாறும். சிலருக்கு லாபம் கூடுதலாக கிடைக்கும். கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமை வெளிப்படும். CA, ICWA, CFA, ACCA, CAMA, கம்பெனி செக்ரட்டரிஷிப் போன்ற படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வேலையிலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசு ஊழியர்கள், அரசாங்க ஊழியர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். சிலருக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஆசிரியர், டீச்சராக இருப்பவர்கள், பிரின்சிபலாக, டீனாக, HODயாக, பிரின்சிபலாக, லெக்சரராக, ப்ரொஃபஸராக இருப்பவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாள். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சில நெருக்கடிகள் இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரரை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. மிதுன ராசி என்பர்களே, கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நாள். கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். வீட்லேயா இருக்கும், இல்லை ஆஃபீஸ்லேயா இருக்கும், இல்லைன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையா இருக்கும். பட் ஆனால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு தான் கெட்ட பேர். வேலையில் சிலருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். டெலிகாம் செக்டர், ஐடியில் பணிபுரிபவர்கள், BPO கால் சென்டரில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அது மாதிரி வெளிநாட்டில்
ஆட்டோமொபைல் துறையில் பணியாற்றுபவர்கள், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், மெக்கானிக்கல் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் சில மாற்றங்கள், திடீர் பொறுப்புகள் அல்லது திடீர் இடமாற்றங்கள், இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், ப்ரொடக்ஷன் லைன் அல்லது ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி கண்ட்ரோல் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சிலருக்கு வேறு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இத்தனை வருஷமாக இந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டோம், வேறு கம்பெனிக்கு மாறும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி நல்ல செய்திகள்லாம் வந்து சேரக்கூடிய நாள். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும். வீட்டிலே இருப்பவர்களுடன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது உங்களுக்கு நல்லது. அது தாய் தந்தையாக இருக்கலாம், வாழ்க்கை துணையாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சகோதரமாக இருக்கலாம். மாலை நேரத்தின் பின்னர் சிலருக்கு ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானை செந்தூரம் சாத்தி வழிபடுங்க, நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கடகராசி என்பர்களே, விழிப்பாக அலர்ட்டாக இருக்க வேண்டிய நாள். எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அலர்ட்டாக இருக்கணும். பயணங்கள் பண்ணும் பொழுது கவனமாக இருக்கணும். அதே மாதிரி டிரைவராக இருப்பவர்கள் அல்லது டிரைவிங் செய்பவர்களும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கர்ப்பிணிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வரன் விஷயத்தில் சிலருக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும். எல்லாம் நன்மைக்கேன்னு எடுத்துக்கோங்க. வெரிஃபிகேஷன், ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில கெட்ட பேர்லாம் வந்து சேரும். அது நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் அது உங்கள் மேலே விழக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேராக கவனமாக ஹேண்டில் பண்ணணும். சில விரைய செலவுகள்லாம் வந்து போகும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீலாக இருப்பவர்கள், லாயராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது கிளைண்ட்ஸ் கிடைப்பார்கள். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கூடுதல் முயற்சி தேவை. பாஸ்போர்ட், விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு இழுபறி நிலைமை ஏற்படும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் கந்தர் அனுபூதி பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சிம்ம ராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். வியாபாரம், தொழிலில் இருந்த மந்த நிலைமை மாறும். போட்டி குறையும். ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு. கடன் விஷயத்திலே நல்ல செய்திகள் உண்டு. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டு வாய்ப்பு கூட சிலருக்கு கிடைக்கும். தவில், நாதஸ்வர இசைக்கலைஞர்களாக இருப்பவர்கள், தமிழ் இசைக்கலைஞர்களாக, பறை இசைக்கலைஞர்களாக, கர்நாடக இசைக்கலைஞர்களாக, பக்கவாத்திய கலைஞர்களாக, இசைக்கருவிகள் வாசிப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வீடு, இடம், நிலம், மனை, காணி, வளவு போன்ற இடங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். மகிழ்ச்சியான நாள். அந்யோன்யம் ஏற்படும். இன்பச் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் வரும். சந்தோஷமாக இருங்க. காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. சிங்கிள் பேரண்டாக இருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். தன்னம்பிக்கை வளரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கால பைரவரை நீங்கள் சிவப்பு நிற அரளிப்பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுறது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. கன்னிராசி என்பர்களே, சந்தோஷமான நாள். ரொம்ப நாளாக மனசில் இருந்த குழப்பங்கள், கவலைகள் எல்லாம் நீங்கும். தன்னம்பிக்கை வளரும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக சில சேமிப்பு பற்றிய சிந்தனை வரும். அவங்களுடைய ஃப்யூச்சர் எஜுகேஷனுக்காக நம்ம ஒரு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் தாட்லாம் வரக்கூடிய நாள். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டராக, டெய்லராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்கள், வாட்ச்மேனாக இருப்பவர்களுக்கெல்லாம் பணியிடத்திலே கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளிநாட்டிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். நல்ல செய்திகள் சிலருக்கு வந்து சேரும். மருத்துவத்துறை மாணவர்கள், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
சூலினி துர்க்கை வழிபாடு. சூலினி துர்க்கையை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுங்க, நல்ல பலன் கிடைக்கும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. துலாம் ராசி என்பர்களை தொட்டதெல்லாம் துலங்கும். மனசில் இருந்த பயம் போகும். பிஸ்னஸ் வியாபாரத்தில் துணிஞ்சு சில முடிவெல்லாம் எடுப்பீங்க. ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். மெடிக்கல் லேபரட்டரியில் வேலை செய்பவர்கள், ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள், மெடிக்கல் ரெப்பாக இருப்பவர்களுக்கு, வேறு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். வேறு மொழி பேசுபவர்கள் அல்லது மாற்று மொழி பேசுபவர்களால் நன்மை உண்டு. மாணவர்கள், குறிப்பாக மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் படிக்கும் மாணவர்கள், MBA படிக்கும் மாணவர்கள், BBA படிக்கும் மாணவர்கள், BBM படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம், அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் இன் மேனேஜ்மெண்ட் படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்கள், BPO கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகப் பெருமானை நீங்கள் காரிய சித்தி மாலை பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. விருச்சிக ராசி என்பர்களே, நல்ல அனுகூலத்தையும் நல்ல வெற்றியையும் தரக்கூடிய நாள். இழுபறியாக இருந்த சில விஷயங்கள்லாம் நடக்கும். கவலைகள் குறையும். மனசில் ஒரு தைரியம் வரும். கல்யாணம், விவாகம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பேச்சுவார்த்தைகளிலே முன்னேற்றம் உண்டு. அது சம்பந்தமான ஏற்பாடுகள் செய்கிறவங்களுக்கும் நல்ல அனுகூலமான நாள். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியத்திலே இருந்த பிரச்சனைகள் தம்பதிகளுக்கு குறையும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சகோதரர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி, யோகா போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். சைக்காலஜிஸ்டாக, ஃபிசியோதெரபிஸ்டாக, நியூட்ரிஷனிஸ்டாக, லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு முயற்சி எடுப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. விசா, பாஸ்போர்ட், டாக்குமெண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. குருவாயூரப்பனை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. தனுசு ராசி என்பவர்களை மாற்றத்துக்கான நாள். அது நல்ல மாற்றமாக கூட இருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பாராத மாற்றமாக கூட இருக்கலாம். கடன் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புது கடன் வாங்குறதை இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி பிஸ்னஸ் செய்பவர்கள், உங்களோட மேனேஜரோ ஒர்க்கரோ ஸ்டாஃபோட கொஞ்சம் மோதல் இல்லாமல், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளி கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், காஸ்டியூம் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. வெளிநாட்டிலே ப்ராப்பர்ட்டி அல்லது ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், புரோக்கராக இருப்பவர்கள், மீடியேட்டராக இருப்பவர்கள், ஏஜென்ட்டாக இருப்பவர்கள், இன்சூரன்ஸ் அல்லது ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில், பேங்க் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும், பிரச்சனைகள் குறையும். மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் தேவை. கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நுழைக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸுடைய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் தேவார பதிகம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மகர ராசி என்பர்களே, உற்சாகமான நாள். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த ஒரு விஷயம் நடக்கும். கவலைகள் கொஞ்சம் குறையும். வெளிநாட்டிலேருந்து எதிர்பார்த்த உதவி வந்து சேரும். நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு. விவசாயிகளுக்கு, விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. சமூக சேவையாளர்கள் அல்லது அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். யாராவது உங்களை பற்றி போட்டு கொடுத்துருப்பாங்க கட்சி தலைமையிட்ட. அப்படிப்பட்டவங்களுக்கு அது இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதனால் கட்சி தலைமைக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. மாலை நேரத்தின் பின்னர்
இன்பச் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் வரும். சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. தாய் தந்தையர் மோதல் போக்கு வேண்டாம். அதே மாதிரி பெரியவர்கள் முதியவர்கள் வெளியில் போகிறது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் ஸ்லோகம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கும்பராசி என்பர்களே, செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். தேவையில்லா செலவை அவாய்ட் பண்ணுங்க. கிரெடிட் கார்டு இருக்குது, டெபிட் கார்டு இருக்குது, ஆன்லைனில் யூபிஐ டிரான்சாக்ஷன்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் தாட்லாம் விட வேண்டிய நாள். எது அவசியமோ அது மட்டும் பண்ணுங்கள். அதுவே நண்பர்களுக்காக செலவு பண்ணுற விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும். உங்களுடைய சாப்பாடு ஃபுட் ஹேபிட்டில் கவனம் தேவை. தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கார்டியாலஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், ஆங்காலஜி கேன்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், மெடிக்கல் லேபரட்டரி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் உண்டு. வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணணுங்கிற ஒரு திங்கிங் தாட்லாம் வரும். இங்கே இருக்கிற டிவியை இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு கொண்டு போகலாமா, சோஃபாவை மாற்றலாமா, கிச்சனில் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிற திங்கிங் தாட்லாம் வரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி அம்பாள் வழிபாடு. சரஸ்வதி அம்பாளை நீங்கள் சகலகலா வள்ளி மாலை பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மீனம் ராசி என்பர்களே, நல்ல நம்பிக்கையை தரக்கூடிய நாள். சில விஷயங்களில் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் மைண்ட் இருந்திருக்கும், அதெல்லாம் மாறும். நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆலய அர்ச்சகர்களாக, புரோகிதர்களாக, ஜோதிடர்களாக, ஆன்மீகவாதிகளாக, ஆலய நிர்வாகிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். காதல் விஷயத்திலே கவனம் தேவை. ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும். விவசாயிகளுக்கு லாபம் குறையும். கமிஷன் மண்டி நடத்துபவர்களுக்கு லாபம் உண்டு. ஹோல்சேல் ரீட்டைல் வியாபாரம் செய்பவர்களுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானுக்கு வெத்தலை மாலை சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகும். நல்ல நன்மைகளையும் வெற்றிகளையும் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்க சத்தியமங்கலம் பண்ணாரி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.